அங்கிள் நான் அந்த ரூமுக்குள்ள வந்தது தப்பா அங்கிள்? நைட்டு என்கிட்ட அவ வந்து கால் பண்ணி பேசலையேங்கிறதுல நான் வீட்டுக்கு வந்து இவள பார்க்கணும்னு ஆசையா வந்தா, இவ என்ன வெளிய போன்னு சொல்றா அங்கிள். நீ என்னைய யாருன்னு வேற கேட்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். உடனே அவங்க அம்மா ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவான். நிலா உடனே சொல்லுவா, "இவன நம்பாதீங்கப்பா, இவன் சரியான சைக்கோ" அப்படின்னு சொன்னோனே அவங்க அப்பா வேகமா ஓங்கி அடிச்சுருவாரு. அப்பா வந்து அடிச்சுட்டு சொல்லுவாரு, "நான் உன்னைய கல்யாணம் கட்டிக்க போற மாப்பிள்ளைங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாம நீ நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில அவ அங்க இருந்துட்டு அவங்க அண்ணி சொல்லுவா, "மாமா அவரு வந்து ரொம்ப கால் பண்ணிட்டாரு நெறையா. அதனால ஒரு டென்ஷன்ல இருக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர சமாதானப்படுத்துவா. அப்ப வந்து சூர்யா சொல்லுவான், "இவ ராத்திரி ஃபுல்லா இவளுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவ எடுக்கவே இல்லையேன்னோனே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இவள ஒரு நேரமாவது பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்து காலையில வந்தேன். ஆனா அவ என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்லுவான். என்னடி இதெல்லாம்? மாப்பிள வந்து நீ சைக்கோ அது இதுன்னு சொல்லும்போது கூட அவரு பாரு அமைதியா நிக்கிறாரு. அத கேட்டுட்டு. இதுதான்டி மரியாதை, பெருந்தன்மை. இத மாரி ஒரு மாப்பிள கிடைக்க உனக்கு வந்து குடுத்து வச்சிருக்கணும். நீ முதல்ல ஒழுங்கு மரியாதையா அவர்ட்ட மன்னிப்பு கேளு அப்டின்னோனே அவ அமைதியா இருப்பா. கேளுடின்னு சொல்லும்போது தான் அமைதியா இருப்பா. அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, "நிலா ஒழுங்கா அவர்ட்ட மன்னிப்பு கேளு" அப்டின்னு சொன்னோனே இவ சாரின்னு சொல்லி கேட்டுருவா. இவன் கீழ இருந்துகிட்டு சோழன் ஐய்யயோ! மேல என்ன நடக்குதுன்னு தெரியலையே! இந்த வைப்ரேஷன் மண்டையன் வேற மேல போனானே! என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்கேன்னு அவன் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா வந்து சூர்யா கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்ள. நான் வந்து அவளுக்கு பக்குவமா எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க மாப்ள அப்டின்னு சொன்னோனே, ஓகே அங்கிள்ன்னு சொல்லிட்டு அவன் இருப்பான். அப்ப வாங்க மாப்ள அப்டின்னு சொல்லிட்டு கீழ கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப அவங்க அண்ணி சொல்லுவா நிலா கிட்ட, "எனக்கே ராத்திரியில இருந்து நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இது சரியா வருமான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா எனக்கு உனக்கு வந்து இது சரியா நடக்குமான்னே எனக்கு தெரியல நிலா. எனக்கு நெனச்சாலே பயமா இருக்கு" அப்டின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப வந்து நிலா சொல்லுவா, "நான் இந்த ஆள கல்யாணம் கட்டவே மாட்டேன் இவன கெட்டவே மாட்டேன்" அப்டின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பா நிலா.